Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இப்போ நீட் 2024க்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து செஞ்சிட்ருக்கிறீங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்த டவுட்ஸ், அதிலிருந்து SAP வியூஸுக்கு வந்த ஃபோன் கால்ஸ், இதெல்லாம் குமுலேட் பண்ணி இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இதே மாதிரியான சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இருக்கிற டவுட்டு யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ பேரண்ட்டுக்கோ உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது ஃப்ரம் த டே ஒன் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற டேட்லேருந்து நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங், ஆல் த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப்அப் ரவுண்ட், ஸ்டே ரவுண்ட் இன் போத் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா, அது போக நீங்கள் பாண்டிச்சேரியிலையும் ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன், இது மாதிரியான டவுட்ஸுக்கு நம்ம வந்து பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நீட் 2024க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம் சிட்டியை செலக்ட் பண்ணுறதுல வந்த டவுட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு 2-3 கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எக்ஸாம் சிட்டியை நம்ம வந்து எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்லைடு ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்லைடை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த ஸ்லைடை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு NTNுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் என்ன சொல்லுது அப்படிங்கிறத படிச்சிடலாம். இது நீட் 2024னுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். இந்த புல்லட்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதை நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம். புல்லட்டினில் வந்து 4 எக்ஸாம் சிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அப்ளிகேஷனில் 2 எக்ஸாம் சிட்டிஸ் தான் வந்து உங்களால் சாய்ஸ் கொடுக்க முடியும். சரி, இப்போது சாய்ஸஸ் ஆஃப் சென்டர் சிட்டிஸ் வில் பி லிமிட்டட் டு த ஸ்டேட் ஆஃப் பர்மனண்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் ப்ரெசன்ட் அட்ரஸ் ஒன்லி. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்மனண்ட் அட்ரஸ் ஆர் ஸ்டேட் ப்ரெசன்ட் அட்ரஸ், நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம், பர்மனண்ட்டாக ஒரு அட்ரஸ் இருப்போம். ஓகேங்களா, ப்ரெசண்ட்டில் ஒரு அட்ரஸில் இருப்போம். வேலை நிமித்தமாகவோ இல்லைன்னா இடம்பெயர்தல் தொடர்பாகவோ இன்னொரு அட்ரஸில் இருப்போம். இந்த 2ஐயும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, சென்டர் வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. For convenience, the candidate may select their own city or neighboring city in the state of residence only. அப்போ வந்து உங்களுடைய சொந்த நகரம் என்னமோ அதையும், அதே போல் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, நீங்கள் வசிக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய சிட்டியையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தையோ அல்லது ஒரு மாநிலத்தையோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா NTA வந்து அதுக்கு பொறுப்பாகாது. ஓகேங்களா, NTA will not be responsible for any convenience due to the incorrect selection of cities by the candidates. ஓகேங்களா, இது தொடர்பாக எனக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்த பிறகோ இல்லை அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண பிறகோ எனக்கு வந்து சிட்டிஸை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா நேற்று காலையில் ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணி, நான் வந்து கர்நாடகா போட்டுட்டேன் தெரியாமல், இப்போ எனக்கு மாற்றி கொடுக்க முடியுமா, அதுக்கு என்ன ஆப்ஷன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம வந்து
கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இன் கேஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஆப்டிங் ஃபார் அ சிட்டி இஸ் லெஸ் தேன் அ சர்டைன் மினிமம், த என்டிஏ ரிசர்வ்ஸ் த ரைட் டு மெர்ஜ் ஒன் டூ ஆர் மோர் சிட்டிஸ். சரி, இப்போது இது ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? நம்ம வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ், நம்ம கொடுக்குற ப்ரெசன்ட் அட்ரஸ் ஒன்று, அதே போல் பர்மனண்ட் அட்ரஸ் ஒன்று. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் சிட்டியை செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்குறதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே போல் நம்ம கொடுக்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டியது, நம்மளுடைய என்னது ஓன் சிட்டியை ஒன்று கொடுக்கணும், அதுக்கப்புறம் நெய்பரிங் சிட்டியை கொடுக்கணும். இதை விட்டுட்டு ரொம்ப லாங்கில் கொடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து என்டிஏ பொறுப்பாகாது. சரி, அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ எக்ஸாம் சிட்டியை இந்த 2 ஆஸ்பெக்டில் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எதனால்? எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், சொந்த நகரத்தில் இருக்கணும், இல்லைன்னா எனக்கு அருகாமை நகரத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற கண்டென்ட்டில் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எல்லா எக்ஸாம் சென்டர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். கொஸ்டின் பேப்பருடைய மீடியம் இங்கிலீஷ் வந்து எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்லேயும் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஆல் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் இந்தியா. அப்போ இது ரெண்டும் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்கும். உங்களுக்கு இங்கிலீஷும் ஹிந்தியும் தெரியும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக எந்த சென்டரை வேணால் சூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ்நாடு போடலாம், புதுச்சேரி போடலாம், ஆர் அந்தமான் நிக்கோபார் அண்ட் ஐலாண்ட் போடலாம். அந்தமான் நிக்கோபார் அண்ட் ஐலாண்ட் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி அங்கே போகிற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் ஃபார் ஜோக்குக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போது என்னென்ன டவுட்ஸ் வந்துச்சு, என்னென்ன ஃபோன் கால்ஸில் டவுட் இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ நான் வந்து எப்படி என்டிஏ என்ன சொல்லுது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போது மாணவர்களுக்கு வந்த சந்தேகம் என்ன? ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்ட டவுட்டு, ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேம் தான் எனக்கு. ஓகேங்களா? அவர் வந்து தூத்துக்குடியில் இருக்கார். ஓகேங்களா? ப்ரெசன்ட் அண்டு பர்மனண்ட் அட்ரஸ் ஆர் சேம். ஆனால் wish to write நியர் டு மை கோச்சிங் சென்டர். இப்போ அவர் வந்து கேரளாவில் ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்காரு, பேர் வேண்டாம். ஓகேங்களா? அவர் வந்து என்ன இது பண்ணுறாருன்னா, என்னோடய ப்ரெசன்ட் அட்ரஸும், அதாவது ஓன் ஹவுஸில் இருக்காங்க, ப்ரெசன்ட் அட்ரஸும் ஒன்று தான், பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்று தான். ஹாஸ்டலில் தங்கி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, படிச்சுட்டு இருக்காரு. எக்ஸாமை முடிச்சுட்டு தான் இங்கே வரணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறது? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸை நீங்கள் எங்கே கொடுத்துக்கிறீங்க, உங்களுடைய கோச்சிங் சென்டருக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு சென்டரை கொடுத்துக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அப்போது நிறைய பேர் வந்து இப்போது கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய கோச்சிங் சென்டர்லேருந்தே நீங்கள் போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கோச்சிங் சென்டரை தான் கொடுங்க. செகண்ட் ஆப்ஷன் உங்கள் பர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் இருக்கிற மாதிரியான அட்ரஸை கொடுத்துருங்க. அதன் பிறகு அந்த நீங்கள் கொடுக்குற சென்டரை செலக்ட் பண்ணுற பொறுப்பு வந்து என்டிஏ தான். ஃபைனல் டிசிஷன் வந்து என்டிஏனுடையது தான். இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 90% இருக்குது. எது? உங்களுடைய சென்டருக்கு நியர்பையில் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், சென்டர்லேருந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து போய் எக்ஸாம் எழுதிக்க வேண்டியது தான். நோ அதர் கோ. ஓகேங்களா? அப்போ இந்த சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸில் ஒரு சென்டர் கொடுத்துக்குங்க. நீங்கள் எக்ஸாம் சென்டர், அதாவது கோச்சிங் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரம் எதுவோ அதை 2வது ஆப்ஷனில் கொடுத்துருங்க. சரிங்களா? இதை எதை முன்னாடி கொடுக்குறது, எது ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்குறது, எது செகண்ட் ஆப்ஷனாக கொடுக்குறங்கிறது இட்ஸ் அப் டு யூ. நான் இங்கே தான் கோச்சிங் சென்டர்லேருந்து ஃபஸ்ட் எழுதணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு கொடுங்க. அப்படி இல்லை நான் வீட்டிலிருந்தே போய் எக்ஸாம் எழுதிக்கிறேன் அப்படின்னா இதை கொடுங்க. இல்லை நான் வீட்டிலேருந்து தான் ஃபஸ்ட் எழுதணும்னா இதை எழுதுங்க. இல்லை நான் போயிட்டு
கோச்சிங் சென்டர்லேருந்து எழுதிக்கிறேன் அப்படின்னா இதை கொடுங்க. சரிங்களா? இப்போது தமிழ் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்றவங்க வேறு வழி இல்லை. நீங்கள் கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அதாவது இங்கிலீஷ் அண்டு மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் எனக்கு இங்கிலீஷ்லேயும் வேணும், தமிழ்லேயும் வேணும் அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தமிழ்நாடு சென்டர் கொடுங்க, இல்லைன்னா பாண்டிச்சேரி கொடுங்க. ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார் வேண்டாம், அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். அப்படி ஒரு வேளை நீங்கள் கொடுத்து அது கிடச்சிருச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். அதனால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே 2 கொடுக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட போக வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பாண்டிச்சேரியில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை அங்கே வந்து ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வேணால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தமிழ்நாடு கொடுத்துட்டு செகண்ட் ஆப்ஷன் பாண்டிச்சேரியில் கொடுக்கலாம். இது யாருக்கு சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. என்னுடைய பர்மனண்ட் அட்ரஸ் தமிழ்நாடு. ஓகேங்களா? நான் படிச்சுட்ருக்கிறது பாண்டிச்சேரியில் ஹாஸ்டலில் தங்கி ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறேன். எனக்கு பாண்டிச்சேரியிலேருந்தே நான் போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி கொடுங்க. ஓகேங்களா? இது உங்களுடைய விருப்பம். கொடுங்க அப்படின்னா நான் அதை வந்து கம்பல் பண்ணி சொல்லலை. இந்த மாதிரி டிசிஷன் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த விஷயம், இப்போது இன்னொரு பேரண்ட்டு கேட்டது என்ன அப்படின்னா, நான் வந்து சிங்கப்பூரை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் எனக்கு ஓசிஐ சென்டர் கிடையாது, அப்ராட் சென்டர் கிடையாது. ஆனால் நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து தான் எழுதி ஆகணும். இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு சென்னை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்போது நான் வந்து சென்னை கொடுத்து கிடச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து எங்கள் ரிலேட்டிவ் வீட்லேயே நான் வந்து ஸ்டே பண்ணி எக்ஸாம் எழுதிக்குவேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இதுக்கும் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சென்னை கொடுத்துருங்க. ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் சென்னை சரௌண்டிங்கில் என்னென்ன சென்டர்ஸ் இருக்குதோ, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் கொடுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அவங்க எங்கே போடுறாங்களோ நம்ம அங்கே போய்த்தான் ஆகணும். அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இது வரைக்கும், இதுக்கு ப்ரீவியஸ் இயரில் வரைக்கும் எப்படின்னா 99% நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து ஆல்மோஸ்ட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அந்த சென்டரே கிடச்சிருச்சு. அதில் எந்த விதமான இதுவும் இல்லை, மாற்றமும் இல்லை. ஒரு 1% ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் 2வது ஆப்ஷன் கிடச்சிது. அந்த ரெண்டுமே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதிலிருந்து தான் கிடச்சிது. அதனால் அந்த 1 and 2 நீங்கள் செலக்ட் பண்ணும்போது, ஓகேங்களா, சாய்ஸஸ் 1 and 2 செலக்ட் பண்ணும்போது, எக்ஸாம் சிட்டி 1 and 2 செலக்ட் பண்ணும்போது நல்லா பொறுமையாக நீங்களும் யோசிங்க. வீட்டில் பேரண்ட்டுக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் அன்றைக்கி காலையில் ஒரு 4 to 5 hours ட்ராவல் பண்ணி போய் எழுதுகிற மாதிரி இருந்தால் ட்ராவலிங்லேயே டைம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் ட்ராவலிங்கில் டயர்ட் ஆயிடுவீங்க. இல்லைன்னா ப்ரீவியஸ் டேவே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படியும் ஒரு 30 to 1 hourக்குள்ளே நீங்கள் போய் எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரியான சென்டர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த எக்ஸாம் சிட்டி தொடர்பான டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். எக்ஸாம் சிட்டி வந்து உங்களுக்கு உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் ஆர் ப்ரெசன்ட் அட்ரஸ்லேருந்து மேக்ஸிமம் 1 hourக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் சென்டரை செலக்ட் பண்ணீங்க, சிட்டியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டேயில் தேவையில்லாத அறிபறி, தேவையில்லாத டென்ஷன் இருக்காது. ஸோ பிவேர் ஆஃப் ஃபில் த எக்ஸாம் சிட்டி, அவாய்டு த கன்ஃபியூஷன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி பண்ணுறவங்க இந்த எக்ஸாம் சிட்டியை சாய்ஸஸ் போடும்போது கவனமாக பார்த்து செய்யுங்க. திரும்பவும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன், என்னது அப்படின்னா இந்த 2 பேஜை கொஞ்சம் படிச்சிருங்க. ப்ராஸ்பெக்டஸில் இந்த 2 பேஜையும் படிச்சிருங்க. நீங்கள் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி எக்ஸாம் சிட்டி செலக்ட் பண்ண போகிறீங்களா, மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி எக்ஸாம் சிட்டியை செலக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி எக்ஸாம் சிட்டி செலக்ட் பண்ண போகிறீங்களா, ஓகேங்களா, அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். நிறைய பேர்
இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.